பாருங்க, அப்படியானால் தவறாய் பொருத்தப்படுகிற சட்டங்களும் சரியாய் சொல்லப்படுகிற சட்டங்களையும் நாம் கண்டுகொள்ளணும். மல்கியா 1ஆம் அதிகாரம் 6-8, குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கேன்னு கேட்கிறார். நான் எஜமானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கேன்னு கேட்கிறார். இந்த சேனையிலும் கர்த்தர் யாரை பார்த்து கேட்கிறார்னா, தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். பாருங்க, ஜனங்களுடைய வழிநடத்தினர்கள், ஜனங்களுக்கு பாவ நிவர்த்திக்காக பரிந்து பேசக்கூடிய நபர்கள். அப்போ மக்களுக்காக நிற்கிற இந்த மக்களுக்கு எப்படி கேட்கறாங்க? அசட்டை பண்றாங்க. இவங்க அசட்டை பண்ணா மக்கள் எப்படி இருப்பாங்க? அவங்க அதை கேட்கிறாங்க. பாருங்க, உணர்ந்து கொண்டாங்களா பாருங்க. உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்று கேட்கிறாங்க. அவரு ஓகே, இத்தனை வாட்டி சொல்லிட்டு உங்களுக்கு புரியலையா? அப்படிலாம் சொல்லல. பாருங்க, அந்த விதிமுறையை சுட்டி காட்டி எனக்கு பயப்படுகிற பயம் எங்கேன்னு கேட்கிறாரு. எவ்விதத்தில் பயப்படாம போனாங்கள் என்றும் அறிந்திருக்கலாங்க கேட்டாங்க, அறிந்திருக்கல. அப்ப ஆசாரியர்கள் தேவனிடத்தில் கேட்ட கேள்விக்கு தேவன் பதில் சொல்றாரா, சொல்லலையா? நம்முடைய பிள்ளைகள் கேட்கும் சரியான கேள்விக்கு பதிலை சொல்லுகிற பெற்றோராய் நாம் இருக்கிறோமா? இல்லை எனக்கு தெரியலப்பா அப்படி சொல்றோமா? இல்லை அந்த ஊழியக்காரன்ட்ட கேட்டுக்க அப்படி சொல்லிடுறோமா? இல்லை அந்த மேய்ப்பன்ட்டை கேட்டுக்க அப்படி எல்லா காலத்துக்கும் எவ்வளோ காலம் தான் சொல்லுவீங்க? நாம் நினச்சிக்கிறோம் வகுப்புகளெல்லாம் பிள்ளைகளுக்கு இல்லை, பெற்றோருக்கு இல்லை, அந்த பிள்ளைகளுக்கு தான். நான் ரொம்ப காலமாக கிறிஸ்துவ சபையில் இருக்கிறேன், நான் வளர்ந்துட்டேன், எனக்கு இல்லைன்னு நினைக்கிறோம். அது கூட பெருமைன்னு தான் தேவன் சொல்லுவார். ஒன்றை அறிந்தேன் என்று நான் நினைக்கும் போது அறிய வேண்டிய பிரகாரமாக அறியல. நாம் தொடர்ந்து நாம் பார்க்குற உண்மை என்னென்னா, இந்த வசனத்தை இன்னைக்கு போதிக்கிறோம், மறுபடியும் அடுத்து உட்காடுறோம், இன்னொரு கருத்து அங்கேருந்து இருக்குது, தேவனுடைய வார்த்தை சார்ந்து இருக்குது. மறுபடியும் இந்த பிரசங்கத்தை மறுபடியும் பண்ண ஆரம்பிக்கிறோம், அங்கேருந்து இன்னொரு கருத்து இருக்கிறது. பாருங்க, இதெல்லாம் ஏன் அப்போ எனக்கு மறைஞ்சு போச்சு தெரியல. தேவன் மறைத்திருக்கிறார். இப்பொழுது எப்படி வந்தது? உணர்ந்து கொள்ளுதலை தந்திருக்கிறார். பாருங்க, அப்படின்னா ஒரு பிரசங்கத்தை நம்ம ஆயத்தம் பண்ணி முடிச்சிட்டோம். திரும்ப நீங்க அதில் உட்காரும் போது எத்தனை ஆகுது, அப்டேட் ஆகுதா? அப்படி பிரசங்கம் பண்றவங்களை நீங்க ஞானவான்களை பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். பாருங்க, அவங்க அதே பேசினதே பேசிக்கிட்டு இருக்குது இல்லை, அவங்க கூடுதலான தகவல் கருத்துக்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஒரே பிரசங்க பேப்பர் இருக்கும், பல அப்டேட்டில் இருக்கும். இது நீங்க பார்க்கறது இல்லையா? அப்படியே அவங்க சும்மா இருக்கல. தேவன் அவங்களுக்கு உணர்ந்து கொள்வதில் தந்துகிட்டே இருக்காரு, அறிவு சுரந்துகிட்டே இருக்குது. பாருங்க, நம்ம தாழ்த்த நம்முடைய அறிவுகள் விருத்தி ஆகிட்டே இருக்கும், நம்ம அன்பும் பெருகிட்டே இருக்கும், அறிந்து கொள்ள நாம் நெருக்கமாய் சேர்ந்துகிட்டே இருப்போம். பாருங்க, அப்படியானால் நம்ம அறிந்து கொண்டோம் என்று எப்படி நினைக்கிறது பிள்ளைகளுக்கு முன்னாடி? அப்போ இந்த ஆசாரியர்களுக்கு ஜனங்களை வழிநடத்தக்கூடிய வழிநடத்தலுக்கு தெரிஞ்சிருக்குதா? எதனாலேன்னு கேட்குறாங்க. நம்முடைய பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக பயமில்லாமல் பதிலுக்கு பதில் உணர்ந்து கொள்ளாத கடினமான சொற்கள் பயன்படுத்தாங்களா? என்ன தவறு செய்து விட்டேன் என்று கேட்கிறாங்களா? அவங்க பயன்படுத்துகிற சொற்கள் என்னன்னு பாருங்க. இவங்க என்ன கேட்டாங்க பாப்போமே. அவங்க பதில் சொல்றாரு தேவன், நாங்கள் எதனால அசட்டை பண்ணினோம் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுடைய அதிகாரத்தை எப்போ நாங்கள் அசட்டை பண்ணோம்னு கேட்கும்பொழுது, என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை நீங்கள் படைக்கிறதுனாலேயே. எப்படி அசுத்தமாச்சு பாருங்க. அந்த அப்பத்தை அவர் இங்கே சொல்லல, அவர் சொல்றாரு அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே. ஆனாலும் அப்படி எந்த பயமில்லாமல் அவங்க வேலை செஞ்சாங்களோ, ஒரு சடங்காச்சாரமாக செஞ்சாங்களோ தெரியல. ஆனால் அசுத்தமான அப்பம், அந்த அப்பம் தேவனுடைய அப்பம், பரிசுத்தமான அப்பம், அசுத்தமான அப்பத்தை படைச்சிருக்காங்க. அப்படியான அவங்க பயத்தோட செயலின்னு நமக்கு வெளிப்படையாக தெரியுது. அவங்க கேட்குறாங்க, ஆனாலும் உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம். கொருந்து மக்கள் கர்த்தருடைய பந்தியை கிரமமாக செஞ்சாங்களா? செய்யலை. ஒருத்தன் முந்தி சாப்பிட்றான், ஒருத்தன் வெறியா இருக்கிறான், ஒருத்தன் பசியா இருக்கிறான். அது கர்த்தருடைய பந்தியா? இவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிட்டு என்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. பாருங்க, இன்னும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, அது ஒரு கணக்குலே இல்லை. இன்னும் என்ன செய்யறாங்கன்னா, 8ஆம் வசனத்தில், நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல, நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் பொல்லாப்பல்ல என்கிறீர்கள். அவர் கேள்வி கேட்கிறார். கொண்டு வந்துட்டு பொல்லாப்பல்ல, அவங்க சட்டம் தெரியாதா? ஆசாரியனுடைய உதடு அறிவை காக்க வேண்டாமா? சத்தியத்தை வாயில தேட மாட்டாங்களா? மக்களுக்கு என்ன போதிப்பாங்க? அவங்களே ஊனமானதை கொண்டு வந்தாங்கன்னா அவங்க என்ன போதிப்பாங்க?
பாருங்க, அவங்க கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்லின்னு சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு உணவு தான் முக்கியமா இருக்கு. கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க மக்களுக்கு. அப்போ இவங்க என்ன போதிப்பாங்க அவங்களுக்கு? கர்த்தர் கேட்கிறாரு, அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமா இருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். ஆனா இப்படி சொல்லும்போது நமக்கு ரொம்ப வலிக்குது இல்லையா? தேவனுக்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். ஒரு அசுத்தப்படுத்திட்டு ஊனமானதை கொண்டு வந்துட்டு அந்த மக்கள் கொண்டு வரதை அப்படியே பலி செலுத்திட்டு அது ஒன்றும் சொல்லாமல் அது உணவுக்காகவும் எடுத்துக்கிட்டு பிறகு கர்த்தர் கேட்குறாரு, உன் அதிபதிக்கு செலுத்துனா. தேவன் அதிபதிகளுக்கு அதிபதி இல்லையா? ராஜாக்களுக்கு ராஜா இல்லையா? உண்மையில் பிரியமா இருப்பானோ அப்படின்னு கேட்கிறாரு. உன் முகத்தை பார்ப்பானா அப்படின்னு கேட்கிறாரு. சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். அவங்க கேட்கிறாங்க. மல்கியா 2:17. நம்முடைய பிள்ளைகள் இப்படி கேட்கிறாங்களா? உணர்ந்து கொள்றாங்களா? நான் அவங்களுக்காக செபிக்கிறோமா? நம்ம முதலாவது. ஆனால் ஆசாரியங்க என்ன செய்யறாங்க? கர்த்தரை எப்படி வருத்தப்படுத்துறாங்க? உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துறீங்க. வார்த்தை, பேசுற வார்த்தை. நம்முடைய பிள்ளைகள் பெற்றோருக்கு முன்பாக, பிதாவுக்கு முன்பாக எப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசுறாங்க? நலமானதை பேசுறாங்களா? பயமில்லாமல் பேசுறாங்களா? வார்த்தைகளினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம், ஆனாலும் எதனாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். அவர் சொல்றாரு, உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள். ஆனால் பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவர்கள் மேல் அவர் பிரியமா இருக்கார் என்றும் நியாயந்திருக்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. பாருங்க, இன்றைக்கு கூட மக்கள் இருக்காங்க இல்லையா, லஞ்சம் வாங்கிட்டு வந்து அநீதியா சம்பாதிச்சுட்டு வந்து கர்த்தருக்கு கொடுத்தா சரியா போச்சு நினைக்கிறாங்களா? உலகத்தின் மார்க்கத்தில் இருக்காங்களா? நீங்க திருடிட்டு பொய்யானையிட்டு கொண்டுட்டு வந்துட்டு இங்க கொண்டு வந்தது மாதிரி அங்கேயும் அன்னைக்கு கொண்டு வந்தாங்களா? கொண்டு வராங்க. இன்னைக்கு கூட நியாயமா சம்பாதிக்காம அநீதியா சம்பாதிச்சுட்டு அந்த உண்டியல்ல போட்ட சரியா போச்சு நம்ம நினைக்கலாமா? தேவன் பிரியமா இருக்கான்னு நினைக்கலாமா? வேலை என்னமோ நடந்திருக்கலாம். ஆனா தேவன் எனக்கு கணக்கு சொல்லுவா, கணக்கு கொடுப்பாரா? அங்கதான் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்போ நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படுகிற பொழுதும் தேவனுக்கு கீழ்ப்படுகிற போதும் எவ்வாறு கீழ்ப்படுகிறார்கள்? மனப்பூர்வமாக கீழ்ப்படுகிறார்களா? உணர்ந்து கொள்ளுதலோடு கீழ்ப்படுகிறார்களா? தேவ பயத்தோடு கீழ்ப்படுகிறார்களா? தேவன் எனக்கு பெற்றோரை கனமாக கொடுத்திருக்கிறார் அப்படி சொல்லி கீழ்ப்படுகிறாங்களா? ஜனங்களுக்கு போதிக்க வேண்டியவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார் பாருங்கள். அவர்கள் உதடுகள் மல்கியா 2ஆம் அதிகாரம் 6-7 வசனத்திலே சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை, அவன் என்னுடைய சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமணத்தினின்று திருப்பினான். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயில் தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தருடைய செய்தியாளர். அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடர பண்ணினீர்கள், லேவியின் உடன்படிக்கை கெடுத்து போட்டீங்கன்னு சொல்லி சேனைகளின் கர்த்தர் சொல்றார். அப்ப இந்த மக்கள் இதை சொல்லி செஞ்சுட்டு மாத்திரமல்ல, அவங்க கால் ஊனமானது, கண் ஊனமானது இதெல்லாம் கொண்டு வந்துட்டு கூட நசல் கொண்டு வந்தாலும் பொல்லாப்பல்லன்னு சொல்றாங்க. வார்த்தைகளில் வருத்தப்படுத்துறாங்க. மல்கியா 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் தன் மந்தையில கடா இருக்கு, கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவர், என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமா இருக்கும், நான் மகத்துவமான ராஜா என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் பொருளை மட்டும் பார்க்கிறாரா, இருதயங்களையும் பார்க்கிறாரா? பொருளை மட்டும் பார்த்திருந்தா அவர் எடுத்துக்கொள்வார். அநேக இடங்கள்ல இதெல்லாம் எதுக்குன்னு கேட்கிறாரு பாருங்க. பொருளும் முக்கியமா இருக்கு, இருதயமும் முக்கியமா இருக்கு. இன்றைய நாட்களில் நம்முடைய இருதயத்தை தேவன் ரொம்ப முக்கியமா கவனிக்கிறார். எப்பவுமே அப்படிதான் கவனிக்கிறார். அப்போ இவங்களுக்கு என்ன பேருங்க? கபடஸ்தன், அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்றார்.
ஏன்னா பயங்கரமானவருக்கு, மகத்துவமான ராஜாவுக்கு இவங்க செய்ய வேண்டிய வேலையை எந்த அளவுக்கு செஞ்சிருக்காங்க பாருங்க. கேள்வி என்னவென்றால், நம்முடைய பிள்ளைகள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை செலுத்தாம இந்த மாதிரி அதிகாரம் உள்ளவங்களை அவமதிக்கிறாங்களா? அவங்ககிட்ட எந்த சுபாவம் இல்லைன்னு தேவன் பார்க்கிறார். எந்த விதிமுறையை சுட்டி காட்டுறாரு? எந்த விதிமுறையை சுட்டி காட்டி எனக்கு பயப்படுகிற பயம் எங்கேன்னு கேட்கிறார்? எந்த வகையில் அவங்க பயப்படாம போனாங்க? எல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகள்கிட்ட இது எதிர்பார்க்கிறோமா? வளர்ந்து வருவாங்க நிச்சயமா. ஆனால் நம்முடைய பிள்ளைகள் அதுக்கு முன்னாக இப்படி சில பிள்ளைகள் இருக்கலாம், எல்லா பிள்ளைகளும் அல்ல, சில பிள்ளைகள் இருக்கலாம். பெற்றோருக்கு எதிராக பயமில்லாமல் பதிலுக்கு பதிலும் உணர்ந்து கொள்ளாத கடினமான சொற்கள் பயன்படுத்துகிறாங்களா? நான் தவறு செய்து என்ன தவறு செய்து விட்டேன் என்று கேட்குறாங்களா? வார்த்தைகளில் வருத்தப்படுத்துகிறாங்களா? ஆனாலும் தேவன் நம்முடைய வழிகளை பார்க்க சொல்றார். அன்றை மாத்திரமல்ல, இன்றைக்கும் தொடர்ந்து அப்படி இருக்கத்தான் செய்கிறது. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஒரு பிள்ளையானது எதுவரைக்கும் பெற்றோருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது? தகப்பன் குறித்த காலம் வரைக்கும். கலாத்தியர் 4:2. நம்முடைய பிள்ளைகள் பெற்றாரின் அதிகாரங்களை, முதலாவது தேவன் கொடுத்த நியமங்களை ஒப்புக்கொள்ளுகிறார்களா? பெற்றாருக்கு நம்மேல் அதிகாரம் இருக்கிறது என்று பிள்ளைகள் உணர்ந்திருந்தால் எப்படி நடந்து கொள்வார்கள்? உணர்ந்திருத்தல் தான் பயத்தை ஏற்படுத்தும், தீமையை விட்டு விலக செய்யும். அந்த உணர்ந்து கொள்ளுதல் சுத்திகரிக்கப்படாமலும் இருக்கலாம். பாருங்கள், 1 யோவான்ல படிச்சீங்கன்னா, மன்னித்து எல்லா அநியாயங்களை நீக்கி சுத்திகரிக்கிறான்னு சொல்றார். பேதுரு பார்த்தீங்கன்னா ஒரு பிரசங்கம் பண்ணார். அப்போஸ்தலர் 10 அந்த தரிசனத்தில் பார்க்கும்போது ஒரு பிரசங்கம் செய்தார். என்ன பிரசங்கம் பண்ணாரு? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு பிரசங்கம் செய்தார். தரிசனத்தை பார்த்தது நம்ம அடிக்கடி பார்த்துருக்கிறோம். 28 சொன்னார், அவரை நோக்கி, அந்நிய ஜாதியானோடே கலந்து அவனிடத்தில் போக்குவரவாயிருப்பது யூதனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார் என்று சொன்னார். அப்படியானால் உணர்ந்து கொண்டு பிரசங்கம் பண்ணியிருக்காரா? பாருங்க, அவர் சொல்றதே அவருக்கு செல்வாம் கூட இருந்திருக்கலாம். ஆனாலும் அவர் கடிந்து கொள்ளப்படும் போது தான் தெரியுது உணர்ந்து கொண்டு பிரசங்கம் பண்ணியிருக்கிறார் என்றும். ஆனாலும் அங்கே என்ன நடக்கிறது பாருங்க. திரும்பவும் நாம் சுத்திகரிக்கப்படாம, அது முற்றிலும் நீக்காம, இருதயத்தில் ஏதோ மறுபடியும் அந்த வேலையில மாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்போ நம்ம கடிந்து கொள்ளப்படுவோம் என்று சொல்றார். இப்படி நாம இந்த அதிகாரங்களை உணர்ந்து கொள்ளாம நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாங்களா? லூக்கா 2:51. இயேசுனுடைய மாதிரி என்ன? பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகள் எல்லாம் தன் இருதயத்தில் வைத்துக் கொண்டார். அவர்கள் கீழ்ப்படிந்திருந்தார் அப்படிங்கிறது கருத்தானது தேவன் அவருக்கு அந்த பெற்றோரை கொடுத்திருக்கிறார் என்பது சேர்ந்து கீழ்ப்படிந்திருந்தார். அவங்களுக்கே அவர் கீழ்ப்படியணும். சட்டம் இருக்கிறது, தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. தேவனுடைய காரியம் என்று வரும்பொழுது அது வேற பாடம், நம்ம முன்னாடியே போச்சிருக்கிறோம். பூமிக்குரிய பெற்றோர் என்று வரும்பொழுது நாம் அவங்களுடைய சட்டத்திட்டங்களை மதிக்க கடவோம். நம்முடைய பிள்ளைகள் அவ்வாறு மதிக்கிறார்களா? நாம் அப்படி வளர்ப்பதற்கு பெற்றோராகிய நாம் அறிவுடையவர்களாக இருக்கிறோமா? இல்லை நமக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறோமா? அதிகாரத்தை கனம் பண்ணாத பிள்ளைகள் எப்படி செயல்படுவாங்க? தேவனுடைய பிள்ளைகளையும் தேவனையும் பற்றி நாம் பார்ப்போம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3-4. அதிகாரத்தை மதிக்காத பிள்ளைகள், ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல்
செவி தினவுள்ளவர்களாகி தங்களுக்கு சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். பாருங்க, அப்படியானா சத்தியமே வேண்டாம் அப்படிங்கிற வெறுக்கிற பிள்ளைகளும் இருக்கிறாங்க. தேவன் இவ்வாறு சொல்லுகிறார் என்ற ஆரோக்கியமான உபதேசம் நீங்க சொல்றீங்களா? உங்க பிள்ளைங்க கேட்க மனதில்லையா? காதை பொத்துறாங்களா? காதை மந்தம் அடைக்கிறாங்களா? தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற விருப்பமுள்ள மனுஷங்களை தேடுவாங்க. அவங்க இவர் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு உங்களையும் தள்ளலாம், போதிக்கிற எங்களையும் தள்ளலாம், பிதாவையும் தள்ளலாம், இயேசுவையும் தள்ளி விட்டுடலாம். கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகக்கூடிய காலத்துக்கு போயிடுவாங்க. நம்முடைய பிள்ளைகள் அதிகாரத்தை மதிக்கிறார்களா, சுயமாய் செயல்படுறார்களா என்று நாம் பார்க்கணும். யோவான் 7:18 சுயமாய் செயல்பட்டாங்கன்னா சுய மகிமையை அவங்களே தேடிக்கிறாங்க. உண்மையை யார் செயல்படுகிறாங்க, அவங்க யாரு அனுப்புனாங்களோ அவங்களுக்கு உண்மையை வேலை செய்வாங்க. யோவான் 19:11 அதிகாரத்தை நமக்கு அதிகாரம் எங்கிருந்து வந்து தெரியலனா கூட அதை ஒப்புக்கொள்ள தெளிவுபடுத்தணும். நாம இயேசு பிலாத்துட்டு என்ன சொன்னாரு? யோவான் 19:11 இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரம் இராது, ஆனபடியால் என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் என்று சொன்னார். அப்ப விடுதலை பண்ணவும் காவல் பண்ணவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று உனக்கு தெரியாதான்னு அவர் கேட்டார். அப்ப இயேசு என்ன சொன்னாரு? அந்த அதிகாரம் எங்கிருந்து வந்து உனக்கு என்மேல் உனக்கு அதிகாரம் இருக்கிறதுக்கு அந்த அதிகாரமே பரத்திலிருந்து வந்திருக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. நம்ம எந்த சூழ்நிலையிலையும் தேவனுக்குத்தான் கனப்படுத்தணுமே தவிர மனிதனுக்கு கனப்படுத்தக்கூடாது. சந்தர்ப்பவாதிகளாக இருக்கக்கூடாது. ஓஹோ நம்ம விடுதலை ஆகணும் அப்படின்னு சொல்லி ஓகே அப்படி சொல்லி நம்ம பாவம் செய்யறதுக்கான சந்தர்ப்பம் அதெல்லாம். மனிதர்களை பாருங்க, இவரு ஆமா அவரு கனம் பெற்ற அதிகாரியா? நிச்சயமா அப்படி சொல்லியிருக்க முடியுமா? அவரு அதிகாரிகளுக்கும் அந்த அதிகாரம் எங்கிருந்து வந்து சொல்லி கொடுத்தாரா? நாம சொல்லிக் கொடுக்கிறோமா பிள்ளைகளுக்கு? இல்ல என்ன மதிக்கும்படி நாம கற்றுக் கொடுக்கிறோமா? இல்ல என்னை தான் நீங்க உயர்வா மதிங்க, மனுஷனை மதிங்க அப்படி கற்றுக் கொடுக்கிறோமா? இல்ல நான் ஒண்ணும் இல்ல, மனுஷன் தேவன் தான் எனக்கு எல்லா வார்த்தையும் கொடுக்கிறாரு, அவருடைய வேதத்துல தான் போதிக்கிறேன், என்னை மதிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படி சொல்லி தரமா? பாருங்க, எங்கே கனம் பண்ண சொல்றாங்களோ அங்கே கனம் பண்ண சொல்லுவோம், எங்கே மதிக்கும்படி சொல்லுவோமோ அங்க சொல்லுவோம். ஆனா இதெல்லாம் காரணம் யாரு? தேவனுடைய வார்த்தை நம்ம சொல்லித்தரணும். அவர் சொல்லி தந்தாரா? இயேசு பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரம் இராண்டாரு. அப்ப என்ன சொல்ல வர்றாரு? ஒன்னு நீ நினைச்சா ஒன்னும் பண்ண முடியாது இப்போ அப்படின்னு தான் சொல்ல வர்றாரு. ஒன்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியுமா? முடியும். நீ நினைச்சதுக்காக என்கிட்ட ஒன்னு சொல்ல முடியாது அப்படி சொல்ல முடியுமா? இயேசு அந்த ஸ்திரீட்ட சொன்னார் இல்லையா, ஸ்திரீ உனக்கு எனக்கு என்ன அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். பாருங்க, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரம் இராதுன்னு சொல்றாரு. அப்படின்னா அந்த அதிகாரம் எங்கிருந்து வரணும்னு அவர் உணர்ந்து கொள்ளணுமா? யாக்கோபு 1:17 சொல்றாருங்க, நன்மையான எந்த ஒரு ஈவும் பூர்ணமான எந்த ஒரு வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவற்றை யாதொரு மாறுதலும் வேற்றுமை நிழலும் இல்லைன்றார். அப்படியானால் கேள்வி என்னவென்றால், அதிகாரத்தை நமக்கு புரியாவிட்டாலும் நாம் அதை ஒப்புக்கொள்ள ஏற்றுக்கொள்ள தெளிவுபடுத்தணுமா? தெளிவுபடுத்தணும். தேவன் தான் இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்காரு, நீ அதை மதிக்கிறது இல்லையா? நம்ம சொல்ல வேண்டாமா? அப்போ நிறைய பிள்ளைகள் உன்னையே பெத்தேன்னு கவலைப்படுறேன்னு சில எப்பா சொல்லியிருக்கீங்களா? தேவன் தானே கொடுத்தாரு, நீங்க என்ன பெத்தீங்க? எப்பாவது மனைவிமார்கள் இப்படி புலம்பிருக்காங்களா? கணவன்மார்கள் இப்படி புலம்பிருக்காங்களா? உன்னைய போய் கட்டணும் பாரு அப்படி சொல்லியிருக்காங்களா? அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவங்களுக்கு தேவன் தானே அவங்களுக்கு கொடுத்தாரு, நானா வந்தேன் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவீங்க பாருங்க? அப்படி சொல்ற ஸ்திரீ ஞானமுள்ள ஸ்திரியா? ஞானமுள்ள ஸ்திரீ. அவங்களா வரல பாருங்க, விரும்பி இருந்தா அவங்களா வந்திருப்பாங்க. அதோட தேவனுடைய நியமனம் இல்லாமல் நடக்காது.
தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஒரு தலைமையில் ஒன்றாயில் உள்ளாது. அப்படியானால் நியமனம் நம்ம கெட்டதாக விரும்பினாலும் சரி, நல்லதை விரும்பினாலும் சரி, அனுமதி கொடுக்கறது யாரு? தேவன் தான். அப்போ அதிகாரத்துக்கு நம்ம அரசாங்க அதிகாரிகளை கூட எதிர்த்து நிற்கக்கூடாது. அதிகாரத்துக்கு எந்த அதிகாரத்தை எதிர்த்து நின்றாலும் நாம் யாருக்கு எதிர்த்து நிற்கிறோம்? தேவனுடைய நியமத்திற்கு. இது நமக்கு ஆக்கினை வருமா? இன்றைய நாட்களாம் ஆமாம், புதிய ஏற்பாடு காலத்துல சொல்றார். மேலான அதிகாரம் எந்த அதிகாரமாக கூட இருக்கட்டும், அரசாங்க அதிகாரமாக இருக்கட்டும், பெற்றோருடைய அதிகாரமாக இருக்கட்டும், சிருஷ்டிகராக இருக்கட்டும், இல்லை யாருடைய அதிகாரமாக இருக்கட்டும், வாத்தியாருடைய அதிகாரமாக இருக்கட்டும், கம்பெனியில் அலுவலக அதிகாரமாக இருக்கட்டும், அதிகாரத்துக்கு எதிர்த்து நின்றா யாருக்கு எதிர்த்து நிற்கிறோம்? தேவனுடைய நியமத்திற்கு. அப்படியானா பிரமாணம் அது தேவனுடைய வார்த்தை அப்படின்னு நம்ம உணர்ந்து பயந்தோம்னா தான் ஆரம்பத்திலே பேசணும். தீமையை விட்டு விலகுவோம். இது தேவனால் எனக்கு ஏற்படுத்தியிருக்கிற அதிகாரம், இதனால் எதிர்த்து நிற்கக்கூடாது, ஆக்கின வரும், உணர்ந்திருக்கணும். ஆனால் பிரமாணத்திலே இல்லாத ஒரு அதிகாரம், இப்போ பேசினா நல்லா இருக்காது. பிரமாணத்தில் இல்லாத அதிகாரத்தை நம்ம அதிகாரம் நினைச்சா அது என்ன ஆகும்? நம்ம அடுத்தவங்களுடைய குடும்பத்தில் போய் அதிகாரம் செலுத்தினா பிரமாணத்தில் இருக்கிற அதிகாரமா? இல்லை. ஒரு மேய்ப்பன் அடுத்த சபை மேலே அதிகாரம் செலுத்தினா பிரமாணத்தில் இருக்க அதிகாரமா? ஒருவேளை அங்கிருந்தே வந்திருக்கட்டுமே, ஆனால் அந்த சபையானது ஒரு மேய்ப்பரை கொண்டிருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்களேன், அந்த அதிகாரம் தேவனுடைய அதிகாரமா? அங்கிருந்து வந்திருக்கிறா, அவன் சரியாக செலுத்த முடியுமா? அந்த மாதிரி அதிகாரங்களை நீங்க மதிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை நம்ம பிரமாணத்தின் வாயிலாக தான் நம்ம பார்க்கணும். பாருங்க, அநேக காரியங்களை நம்ம பேசுவதற்கு நிறைய காட்சிகள் இருக்கு. பாருங்க, ஒரு சபையை ஒரு மேய்ப்பன் தான் அந்தந்த சபையில தான் அந்த மேய்ப்பர்கள் அங்கங்கே ஆளுகை செய்யணும். அந்தந்த சபையிலே மூப்பர்களை ஏற்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற மந்தை மேய்த்து. ஒரு கேள்வி இப்படி கேட்போமா? இது ஒரு பக்கவாட்டு கருத்து தான், ஆனால் அதிகாரம் சார்ந்த கருத்து. சரி, இங்க இன்னைக்கு ஒரு சபையில் அட்டன் பண்றேன், நாளைக்கு ஒரு சபையில் அட்டன் பண்றேன், நாளைக்கு ஒரு சபையில் அட்டன் பண்ணி, எந்த அதிகாரத்துக்கு நீங்க இருக்கிறீங்க? உங்களுக்கு யாரு உத்தரவாதி? சொல்லுங்க. நீங்க எந்த அதிகாரத்தின் இப்ப இருப்பீங்க? உங்களை யார் கட்டுப்படுத்துவாங்க? எல்லாரும் கட்டுப்படுத்துவாங்களா? அப்படியான இந்த சபைக்கு நீங்க வரும்போது அந்த மேய்ப்பர் உங்களை கட்டுப்படுத்துவாரா? எங்க சபைக்கு வந்தாரு சொல்லி அப்படியே சொல்லி தீர்றது நீங்க பார்த்துருக்கீங்களா? பாருங்க, வஞ்சிக்கப்படுவோம். நம்ம அடங்கி இருக்கிறதுக்கு பதிலாக பறந்துரிஞ்சு அங்க இருக்கிற மேய்ப்பர்லையும் எடுத்து இந்த மேய்ப்பர்லையும் எடுத்து எல்லாத்தையும் நமக்கு எடுக்கக்கூடாது. அதிகாரங்களை நாம் கனப்படுத்த தெரிந்து வைத்திருக்க வேண்டும். சரி, பக்கவாட்ட கருத்தை முடிச்சிருவோம். அப்ப எந்த அதிகாரமும் தேவனுடைய அதிகாரத்திலிருந்து வர வேண்டியதாக இருக்கிறது. அதுக்கு பிள்ளைகள் கண்டிப்பா கீழ்ப்படிந்து இருக்கணும். ரோமர் 13:2, பிள்ளைகள் பெற்றாருக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பறித்து கொண்டா என்ன நடக்கும்? இல்லை, அதிகாரம் இருக்கு, அதை மதிக்கல, அப்படி என்ன செய்யணும்? நம்ம வஞ்சிக்கிறோம், ஏமாத்துறோம், திருடுறோம், அதை நாம் எடுத்துக்கிறோம். ரோமர் 12:2, அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவன் தாங்களே ஆக்கினை வருவித்துக் கொள்வார்கள். அதிகாரம் நிச்சயமா இருக்கும்போது எதிர்த்து நிற்கக்கூடாது. அந்த அதிகாரத்தை நிரூபிக்க வேண்டி இருக்கிறது. பாருங்கள், மகனே, அப்பா பிள்ளை கேட்கிறான், உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னு கேட்டா வேத வசனத்தை காட்டணும். பிள்ளைகளே, உங்க பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். தாயின் தகப்பனை கனம் பண்ணுவாயாக, வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனை சொல்லியிருக்காரா இல்லையா? இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிஞ்சிருக்காரா? லூக்கா 2:52, கலாத்தியர் 4:1 சொல்லுதா சொல்லையா? நாம சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்காம நான் எனக்கு அதிகாரம் இருக்கு உனக்கு தெரியாதா அப்படின்னா எங்கிருந்து தெரிகிறது? எது தெரிகிறது? இல்லாத ஒரு அதிகாரத்தை எப்படி மதிக்கிறது? மனசாட்சி, எந்த மனசாட்சி சொல்லி காட்டும்? ஆக அப்படி பொய்யா நம்ம பிள்ளைகளை நம்ம பயிற்று வைக்க கூடாது. பொய்யாவும் கீழ்ப்படியும் பண்ணவும் கேட்கக்கூடாது. பொய்யான கணத்தை நம்ம எதிர்பார்க்க கூடாது. பாருங்க, பிள்ளைகள் தவறா செய்யற பொழுது அறியாம செஞ்சாங்கன்னா அதை நம்ம தவறுங்க சொல்லி காட்டணும். தெரியாம அவங்க காலில் விழுகும்போது என்ன சொன்னாங்க? நீ தேவனை தொழுது கொள்ளு, நான் மனுஷன் சொல்லி கொடுத்தாங்க. தூதர்கள் முதற்கொண்டு, பேதுரு முதற்கொண்டு. நம்முடைய பிள்ளைகள் கனம் இல்லாத ஒன்றுக்கு கனம் கொடுக்குறாங்களா? நாம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கோமா? சொல்லிக் கொடுக்கலைன்னா பிள்ளைங்க ஏமாற மாட்டாங்களா? சொல்லிக் கொடுக்கணும். நீ கனம் பண்ண வேண்டியது நான் இல்லை, தேவன் சொல்லிக் கொடுக்கணும். நீ கனம் பண்ண வேண்டிய எந்த மூப்பர் இல்லை, அந்த மூப்பர் சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் நாம் என்ன செய்ய மாட்டோம்? சொல்லிக் கொடுக்க மாட்டோம். கிடைச்சா போதும்னு நினைக்கிறோம். அப்படியானா நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்ப்போம்?
அப்போ தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிட்டா அதிகாரத்தை எதிர்த்து நிற்கிறோம். அதிகாரம் எங்கிருந்து வந்ததுன்னு சொல்லித்தரணும் பிள்ளைகளுக்கு. காரண காரியம், காரண காரியம் இல்லாம ஒரு கீழ்ப்படிதல்னா எங்கிருந்து வரும்? அதை நம்ம சொல்லித்தானே ஆகணும். அதிகாரங்களை மதிப்பதில் காரண காரியம் வேணும். பிள்ளைகள் ஏதென்று கேட்டால் அதன் கருத்து என்னவென்று கேட்டால், பஸ்கானுடைய கருத்து, கல் நாட்டின கருத்து, யோர்தானை கடந்த கருத்து பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும். காரண காரியத்தோடு நம்ம சொல்லித்தருகிற பெற்றோராகவும் இருக்கணும். எனக்கு ஏன் நீ கீழ்ப்படியணும்? மனைவி புருஷனுக்கு ஏன் கீழ்ப்படியணும்? சபையானது கிறிஸ்துவுக்கு ஏன் கீழ்ப்படியணும்? காரண காரியம் சொல்லித்தராரா? சொல்லித்தரார். பிதாவுக்கு ஏன் இயேசு கீழ்ப்படிந்தாரு? சொல்லித்தராரா? சொல்லித்தரார். பவுலுக்கு ஏன் கொரிந்தியர் கீழ்ப்படியணும்? சொல்லித்தராரா? சொல்லித்தரார். நாம சொல்லித்தரணுமா? சொல்லித்தரணும். காரண காரியத்தை பிள்ளைகளுக்கு சரியா நிறுவனத்தோடு எடுத்து கொடுத்தாங்கன்னா அவங்க கீழ்ப்படிவாங்க கண்டிப்பா. அதையும் மீறும்போது தான் ஆக்கினைக்கு எதுவா இருக்கும். அது வரைக்கும் ஆக்கினைங்கிறது அவங்களுக்கு வரவே வராது. காரண காரியத்தை அவர்கள் தெரிந்திருக்க வேண்டும். அறியாமல் துணிகரமா செய்யாம இருப்பாங்க. காரண காரியத்தை தெரிஞ்சும் அவங்க செய்யாம போனாங்கன்னா ஆக்கினை நிச்சயமா வரும். பெற்றோரை குறித்த பிள்ளைகளுக்கு காரண காரியம் என்ன? எபேசியர் 6:1-2-3. பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், தேவனுடைய கட்டளை. அது நியாயமா அநியாயமா? நியாயம். காரண காரியம் என்ன? காரணங்களுக்காக உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே வாழ்நாள் நீடிப்பதற்கும் என்ன செய்யணும்? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. என்ன கட்டளை? வாக்கு தத்தம் உள்ள முதலாம் கற்பனை. காரண காரியம் இருக்கா? மீற முடியுமா? மீற முடியாது. இயேசுவுக்கும் அப்போஸ்தலருக்கும் பிதாவுக்கும் அனுப்பப்பட்டவங்களுக்கும் ஏன் கீழ்ப்படியணும்? காரண காரியம் இருக்கா? லூக்கா 10 மன்னிக்கணும், லூக்கா 9:48, மத்தேயு 10:40. உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். காரண காரியம் இருக்கா? இருக்கு. லூக்கா 9:48 அவர்களை நோக்கி, இந்த சிறு பிள்ளை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். உங்கள் எல்லாருக்குள்ளும் எவன் சிறியவனா இருக்கானோ அவன் பெரியவனா இருப்பான். காரண காரியம் இருக்கா? இருக்கு. யோவான் 13:20 நான் அனுப்பினவனை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவர் ஏற்றுக்கொள்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். காரண காரியம் இருக்கா? இருக்கு. இப்படி நம்ம பெற்றோருக்கு பிள்ளைகள் ஏன் கீழ்ப்படியணும் அப்படின்னு காரண காரியத்தை கரெக்டா நீங்க சொல்லித்தரணும். அன்போடு சொல்லித்தரணும், சாந்தமா சொல்லித்தரணும். அதிகாரம் இருக்குன்னுக்காக வெறுப்பா கோபத்துல முகத்தை கடுகடுப்பா வச்சுட்டு சொல்லக்கூடாது. புறம்ப கையில வச்சுட்டு கீழ்ப்படியா இல்லையா மாட்டை கெட்டி போட்டு பால் இருக்கிற மாதிரி கறக்கூடாது. பிள்ளைகளை அன்போடு அதிகாரம் இருக்குன்னு சொல்லித்தரணும். நன்றியோடு இருக்க வேண்டாமான்னு சொல்லித்தரணும். ஏன் நீ நன்றியோடு இருக்கணும் அப்படிங்கிற காரண காரியத்தை சொல்லித்தரணும். தெரியுமா? தெரியாம கூட இருக்கும் இல்ல. உணர்ந்து கொள்ளாம பேதர் இல்லையா? எத்தனை வேத வசனங்களை உணர்ந்து கொள்ளாம ஆசாரிகள் இருந்தாங்க இல்லையா? ஒருவேளை பிரசங்கம் பண்ணலாம், உணர்ந்து கொள்ளாம இருந்தா என்ன செய்யறது? அப்போ நாமே அப்படி நினைக்கிறோம், ஓ இதெல்லாம் பிரசங்கம் பண்ணானே, இப்ப அவனுக்கு புரியலையா? புரியாம கூட இருக்கும். பேதுரு பிரசங்கம் பண்ணலையா? நாம நம்முடைய பாகத்தை என்ன சொல்றோம்? ரத்தப்பள்ளிக்கு நீங்களாகணும்னா நம்ம என்ன சொல்லித்தரோம்? அந்த அதிகாரம் என்னன்னு சொல்லித்தரணும். நான் என்னை கனப்படுத்தணும், நீ நான் தான் எஜமானா, நீ எஜமானா எந்த விதத்துல எஜமானா இருக்குன்னு சொல்லித்தரணுமா வேண்டாமா? சொல்லித்தரணும். எந்த வகையில பெற்றோரா இருக்குன்னு சொல்லித்தரணுமா? சொல்லித்தரணும். எந்த வகையில புருஷனா இருக்குன்னு சொல்லித்தரணுமா? சொல்லித்தரணும். எந்த வகையில உனக்கு மேல நான் அதிகாரியா இருக்கேன் சொல்லித்தரணுமா? சொல்லித்தரணும். காரண காரியம். இப்போ நம்ம ரத்தப்பள்ளியில நீங்களாகி இருப்போம். இப்போ பெற்றாரின் அதிகாரம் யார் கொடுத்தது? ரோமர் 13 தேவன் தான் கொடுக்கணும். கொடுக்காத ஒருவரிடம் தேவன் கணக்கு கேட்பாரா? பெற்றோருக்கு பிள்ளைகள் மேல என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? சரி, சபையின் மூப்பர்கள் மேய்ப்பர்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதி என்றால் அவங்ககிட்ட அவர் கேட்கிறாரு, ஒன்னும் கொடுக்கப்படலையா? கொடுக்கப்பட்டிருக்கு. ஏலிட்ட கணக்கு கேட்பான்னா கொடுக்கப்படலையா? கொடுக்கப்பட்டிருக்கு. அவ கொடுக்கப்பட்டா அதிகாரம் இல்லாத ஒருத்தர் கொடுக்கிற அதிகாரத்தை கொடுக்கிறாரா? நமக்கு அதிகாரம் கொடுக்கா, தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்காரு. பெற்றோருக்கு
பாருங்க, அவங்க வளர்க்கறதுக்கான காரியத்தை கொடுத்துருக்காரு. ஒரு காரண காரியம் இருக்கு. யாரையும் நிர்பந்திச்சோ கட்டாயமா இன்றைக்கு நாம வளர்க்க முடியாது. இயேசு கிறிஸ்து எப்படி தம்முடைய பிள்ளைகளை வளர்த்தாரோ அதே போல நாம வளர்க்கணும். நம்முடைய பிள்ளைகளின் கீழ்ப்படிதல் எதிர்பார்க்கப்படுகிறது. எப்படின்னா, கோபாக்கினைக்காக இல்ல, மனசாட்சிக்காக. மனசாட்சி அப்படிங்கிறது எங்கிருந்து வரும்? யூதர்களுக்கு மனசாட்சி இருந்தது இல்லையா? எங்கிருந்து வந்துச்சு? அவங்க உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ கல்லறி கடவுள் சொன்னாங்க இல்லையா? அந்த மனசாட்சி எங்கிருந்து வந்துச்சு? அவங்ககிட்ட தான் இருந்துச்சு. எதை சுட்டி காட்டுச்சு? பாவம் இருக்குன்னு எது சுட்டி காட்டுச்சு? அதுவே சுட்டி காட்டுச்சா? புறஜாதிகள் ரோமர் 2ஆம் அதிகாரம் 13-14 எது சொல்லி காட்டுச்சு? குற்றம் உண்டு, குற்றமொழியில் சிந்தனை எதை திருச்சு? அவங்க நியாயப்பிரமாணத்தை கேட்ட கிரியத்தில் எழுதியிருக்கிறது என்று காண்பிச்சாங்க. என்ன எதை வச்சு சொல்லி காட்டுது? அதிகாரம் இல்லாத ஒருவர் மனைவியை ஆளுகை செய்ய முடியுமா? ஆளுகை செய்ய அதிகாரம் பெற்றவரை அவமதிக்கலாமா? தேவனுக்கு கணக்கு சொல்வதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள இயலுமா? அதே 3:14 சொல்றாரு, அவன் உன்னை ஆண்டு கொள்வான். கொரிந்தியர் 11:3 சொல்றாரு, புருஷன் உனக்கு தலைன்னு சொல்றாரு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒரு அருமையான பகுதியை நம்ம கத்துக்கிட்டோம். பிள்ளைகள் உலகத்தினுடைய அந்த பாஷையிலிருந்தும் தீமையிலிருந்தும் தேவனுடைய வார்த்தையின் மூலமா மீட்பதற்கு தேவனுக்கும் பெற்றாருக்கும் இருக்கிற அதிகாரங்களை நாம் காரண காரியத்தோடு கற்பித்திருந்தால், கற்பிப்போமானால், சாந்தத்தோடு கற்பிப்போமானால், பிள்ளைகள் பெற்றோருடைய அதிகாரத்தை உணர்ந்து கொள்வார்கள். தேவனுடைய அதிகாரத்தை புரிந்து கொண்டு அவருக்கு பயப்படுவார்கள். பயப்படுவதனாலே தீமை விட்டு விலகுவார்கள். தீமை விட்டு விலகுவதனாலே அவர்கள் ஞானம் பெறுவார்கள். ஞானம் இருக்கிறனாலே பெற்றோருக்கு கீழ்ப்படிவார்கள். இதோ அடியேன் சொல்லும் கேட்பாங்க. அவமதிக்க மாட்டாங்க, முதுகு காட்ட மாட்டாங்க. ஒருவேளை காட்டலாம், அப்புறம் புரிஞ்சுக்கிடுவாங்க. வழக்காட மாட்டாங்க, கையிலையும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் நீங்களும் காட்ட வேண்டி இருக்காது. ஆகையினால பயம் இல்லாம அவங்க பேச மாட்டாங்க, அசட்டை பண்ண மாட்டாங்க, அசுத்தமானதை செய்ய மாட்டாங்க, வருத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, பழுதில்லாத ஒன்றை பழுதான ஒன்றை கர்த்தர் கொடுக்க மாட்டாங்க. இயேசு கீழ்ப்படிந்தது போல நாமளும் கீழ்ப்படியும்படி பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்கணும். அதிகாரம் பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டது என்று நாம சொல்லித்தரணும். வளர்ந்துட்டான், உலகாலம் கர்த்தருடைய சபையா போயிட்டான் அப்படி இருக்கா, உணர்ந்து கொண்டாங்கன்ற அர்த்தம் நமக்கு இல்லைங்க. அவங்க உணர்ந்து கொள்ளாம கூட இருக்கலாம். நம்முடைய பாகத்தை நாம சொல்லிடணும். இல்லை தனியாக உட்கார வச்சாத அவனை பேசிடணும். எதுவுமே செய்யாம நம்மளா நினைச்சுக்கிட்டு இருந்தா என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்காது. ஆனா அவருடைய வார்த்தையை நம்ம சொல்லிடணும். ஆனா பிள்ளைகளுடைய கடமை என்ன? புரிஞ்சதோ புரியலையோ வார்த்தையை ஆமான்னு ஒத்துக்கணும். அதான் என் வேலை. அதை நாம கீழ்ப்படிதல் என்று வரும்போது நிர்பந்திக்காம அவங்கள திடனற்று போக பண்ணாம மனப்பூர்வமா கீழ்ப்படியும்படி பிள்ளைகள்கிட்ட நம்ம போதிக்கணும். அதிகாரங்களை இருக்கிறது, தேவன் எனக்கு தந்திருக்கிறார், நீ கீழ்ப்படிய கடமைப்பட்டவனாய் இருக்கிறாய் என்று சொல்லி அன்போடு கேட்கிற பொழுது, அவங்களுக்கு சாந்தமாய் போதிக்கிற பொழுது அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படி நாம ஜெபிக்கணும். பிள்ளைகள் கொருந்து மக்களை போல போய்விட்டாங்கன்னா உடனே எல்லாம் மோசம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீ எப்பவுமே இப்படித்தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. உன்மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, நீ விடுதலை ஆவாய் என்று நம்புகிறேன், இன்னும் நல்ல காரியங்கள் உன்னிடத்துல உண்டு, இல்லாத இல்ல, இருக்குல்ல, மனது இருக்குல்ல, இருக்கிறத நீங்க சொல்லுங்க. 100 காரியம் 99 காரியம் கெட்டு போயிட்டுமே, ஒரு காரியம் இருக்குமே நல்லது இருக்குன்னு சொல்லுங்க. அங்க சொல்றாரு இல்லையா, நீங்க எல்லாரும் நீங்க கடலைக்கு அமர்ந்தீங்கன்னு சொல்றாரு இல்லையா, எல்லாரும் அங்க இருப்பாங்களா? அங்க கொள்ளாதவங்க இருக்காங்களே. இந்த பாஷையை புரிஞ்சுங்களேன். நீங்க எல்லாரும் சுத்தமுழு அல்லன்னு சொன்னார்னா அங்க யாரோ யூதாசை பார்த்து சொல்றாரு.
சகலமும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படிதான் சொல்லும்போது யாரோ ஒருத்தர் கீழ்ப்படியில்லைன்னு அங்கே சொல்லுது பாருங்க. அந்த பாஷையினுடைய அந்த நினைவுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய பிதாவுக்கு நாம் அனைவரும் மனப்பூர்வமாக கீழ்ப்படிவோம். பூமிக்குரிய பெற்றோருக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறபடினால், கனப்படுத்தும்படி சொல்லியிருக்கிறபடினாலே, அவங்களுடைய தேவன் கணக்கு கேட்க வேண்டியிருப்பதனால் அவங்க அவமானத்தை கொண்டு வராதபடியும், அந்த குடும்பத்துக்கு அவமானத்தை கொண்டு வராதபடி பெற்றோர் தங்களுடைய பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிந்து நடக்க கடவர்கள். முகத்தை காட்ட கடவர்கள், முதுகை காட்டாமல். இப்படி நாம் சாந்தத்தோடு போதிப்போம். இயேசுவினுடைய அடிச்சுவடை பின்பற்றுவோம். அவருடைய அன்பில் வளருவோம். அன்போடு செய்வோம். உணர்ந்துகளோடு செய்வோம். பிதாவாகிய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? மகா இரக்கமும் அன்பும் நிறைந்த பரலோக பிதாவே, நீதியுள்ள பிதாவே, நீர் கூப்பிடும்போது இதோ அடியேன் இருக்கிறேன் என்று ஆபிரகாம் சொன்னார். எங்களை தாழ்த்தி நாங்கள் அவ்வாறு சொல்ல எங்களுக்கு தாழ்மையான இருதயத்தை தாரும். பிள்ளைகள், எங்களுடைய பிள்ளைகள் தொடர்ந்து ஒரு முறை கீழ்ப்படிந்ததற்காக எல்லா காலங்களிலும் உண்மையாக இருப்பார்கள் என்று தேவன் சொல்லுவதில்லை. இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன் என்று தேவன் சோதனையின் மூலமாக கண்டுகொண்டார். நன்மை தீமை எங்களுக்கு வைத்த பொழுது நன்மை இன்னதென்று சொல்லியிருக்கிறீர். நாங்கள் தண்ணீர் நிற்கிற தொட்டிகளை தேடிக்கொள்ள உதவி செய்யும். நடப்பதற்கு தாழ்மையான இருதயத்தை தாரும். வழக்காடாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். தேவனுக்கு முதுகை காட்டாதபடி ஜாக்கிரதையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிற அதிகாரத்தை உள்ளவங்களுக்கு பயந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். தேவனுடைய அதிகாரம் என்பதை நாங்கள் மதிக்க எங்களுக்கு பலன் தார். நாங்கள் தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்காதபடி எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். அவற்றை வாக்குவாதம் செய்யாதபடி எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். நாங்கள் தேவனுக்கு மேன்மையானவற்றை இருதயத்தை கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுனுடைய மாதிரியை, பெற்றோர் கீழ்ப்படிந்த மாதிரியை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க. கட்டுக்கதைகளுக்கு எங்கள் செவியை விளக்குங்க. துணிகரமான பாவங்களுக்கு உடன்படாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. வஞ்சகமாய் நடக்காதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதிகாரங்களை மதிக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க. தேவனுடைய நியமத்தை ஏற்று நிற்கும் போது தேவனுக்கு ஏற்று நிற்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள பயமுள்ள ஒரு காரியத்தை எங்களுக்கு தாங்க. நாங்கள் கற்பனைகளை கனப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் மெய்யாகவே எங்களுக்கு போதிக்கிற வார்த்தைகளுடைய வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறபடினால் அவைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாத போது பிதாவையே கனவீனப்படுத்துகிறோம். பிதாவை அதை உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்க. மனசாட்சி நிமித்தம் தொடர்ந்து கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யும்படியாக கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.